அதை முழுமையா பேன் பண்ணி கொடுங்க. எங்களோட ரிக்வஸ்ட் ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். அரை மணி நேரம் உங்கள்கிட்ட என்னன்னா நம்ம மாவட்டத்தில் உள்ள இந்த கனிமவள கடத்தல் லாரியை வந்து பேன் பண்ணுங்க அப்படின்னு. அதோட சுப்ரீம் பவர் இருக்கிறாரு. அது ஏன் வந்து ஒரு ஆல்டர்னேட் ரூட் வேணும்னு ரூட் இல்லைன்னு எங்களோட கோரிக்கை இங்கே கொண்டு போய் விடாதீங்க. இந்த சாலையில ஏறலனாலே முடிஞ்சு போயிடுச்சு. இதுல ஏறலனாலும் முடிஞ்சு நம்ம ரெக்கவர் பண்ணி போட்டும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். இல்லாட்டி நம்ம கண்டிப்பா பெரிய லெவலில் எங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ் ஆட்டு முதல்ல இதுல போறத பேன் பண்ணி கொடுங்க. இது வந்து ஹெவி வெஹிக்கிளுக்கான ஒரு பிரிட்ஜ் கிடையாது. இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் சஸ்பென்ஷன் ஓரியன்டட் பிரிட்ஜ். இது வந்து நமக்கு நார்மல் கேஷுவல் இதுதான். இப்போ ஹெவில போறது இது கிடையாது. இப்போதைக்கு வந்து நம்ம எல்லாத்துக்கும் கீழே போகணும். இனிமேல் பர்மனண்டாவே மேலே போகணும். நம்ம இப்போ இண்டஸ்ட்ரி டிரான்ஸ்பர் பண்ணிட்டு விடுறதா சொல்றாங்க. இண்டஸ்ட்ரி காஷ்மீர் கன்னியாகுமரி வரை எல்லாருக்கும் போது தானே. ஏன் கேரளா இருந்து ஒரு ரோடு கூட வராம இங்க இருந்து எல்லாம் போயிட்டு இருக்கு. இதை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க தான் அதிகாரத்தில் இருக்கு. உங்கள்கிட்ட தான் நாங்க ஸ்டேட் ப்ரொபோஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த சாலை போடுறதுல இதுக்கான இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இதன் தரத்தை செக் பண்ணக்கூடிய அந்த மிஷினே உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க. ஸ்டெபிலிட்டி நம்ம 2022 பிறகு இதுவரைக்கும் அவங்க ஸ்டெபிலிட்டிக்கு வந்து இனிஷியலா செக் பண்ணது மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஸ்டெபிலிட்டி இது பண்ணல. இப்பவும் பேட்ச் ஒர்க் தான் டெண்டர் ஆர்டர் பேசியிருக்காங்க. மொதல் உள்ளது வந்து பேட்ச் ஒர்க் நம்ம இப்போ நம்ம பார்லிமெண்ட்ல இருந்து 15 கோடி வாங்கிட்டு வந்து பேட்ச் தான் இருக்கு. இப்போ நம்ம கேட்கறது தான் வந்து அது ஒரு ஆல்ரெடி ரூட் வேணும். அதாவது வந்து அந்த